தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க மேலும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கிய தேர்தல் ஆணையம். வரைவு வாக்காளர்கள் பட்டியலை வெளியிடுவதற்கான அவகாசமும் 3 நாட்கள் நீட்டிப்பு. எஸ்ஐஆர் வழக்கில் ஜனவரி மாதம் தீர்ப்பு வழங்கப்படும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு அறிவிப்பு. ரெஃபேக்ஸ் குழுமத்தில் 3 நாட்களாக வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமான கணக்கில் வராத வருமானம் கண்டுபிடிப்பு. நிறுவனத்தினர் 37 கோடிக்கு தனி விமானம், 10 கோடிக்கு சொகுசு கார்கள், ரூபாய் 4 கோடிக்கு கைக்கடிகாரங்கள் வாங்கி உல்லாசமாக இருந்தது அம்பலம். தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து விஜய் உத்தரவு. தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கும் சிறப்பு குழுவையும் அமைத்து தீர்மானம் நிறைவேற்றும். விஜயை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்றும் தீர்மானம் நிறைவேற்றும். கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி 17ஆம் தேதி பாமக போராட்டம். பங்கேற்க வருமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு அன்புமணி தரப்பில் அழைப்பு. காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மல் பணியிடை நீக்கம். உயர்நீதிமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பிறகு சஸ்பெண்ட் செய்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க உயர்நீதிமன்றத்தில் இடி கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதை சுட்டிக்காட்டி ஆகாஷ் பாஸ்கரன் மனு மீதான இறுதி விசாரணை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதிகள். தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்க கோரி 13ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி. திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் சார்பில் நடக்கும் போராட்டத்திற்கு அனுமதி கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. இன்று மாலை நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கும் நிலையில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருடன் இந்திய கம்யூனிஸ்ட் குழு சந்திப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டு விழாவிற்கு அழைப்பிதழ் வழங்கியதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தலை எதிர்கொள்ள செய்ய வேண்டிய முன்னேற்பாடு பணிகளை ஆலோசித்ததாக தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியது. அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கேயம், தாராபுரம் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.
பாமக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுவை பெறலாம். வருகிற 14ஆம் தேதி முதல் பனையூர் பாமக அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அன்புமணி அறிவித்திருப்பதால் பரபரப்பு. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு அதிமுக சார்பில் டிசம்பர் 15 முதல் விருப்ப மனு, வருகிற 23ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னையில் 12ஆம் தேதி அமைதி வழி ஆர்ப்பாட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை. திமுகவில் இணைந்தார் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார். மக்களுக்கு முறையாக விஜய் சேவை செய்வாரா என தெரியவில்லை என பேட்டி. புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங்கிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டு. கலைஞர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. தேனி மாவட்ட போடி அருகே குடும்ப தகராறில் பெண் உட்பட 2 சரமாரியாக வெட்டி கொலை. தலைமறைவான கணவர் மற்றும் மாமனாரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் மீது சொகுசு கார் மோதிய சம்பவம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கோவையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த செம்மொழி பூங்கா. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு தலா ₹15 நிர்ணயம். கரூர் மாவட்ட பரமத்தி அருகே 18 மைல்களை விஷம் வைத்துக் கொன்ற அதிர்ச்சி சம்பவம். தோட்ட உரிமையாளரை போலீசார் கைது செய்து விசாரணை. மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாள். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உட்பட தலைவர்கள் புகழாரம். மகாகவி பாரதியாரின் கவிதைகள் துணிவை தூண்டியதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவு. பாரதியாரின் சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்ததாகவும் புகழாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்தது. கிராம் 12,050 சவரன் ₹96,400 விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை புதிய உச்சம். கிராமிற்கு ₹2 உயர்ந்த நிலையில் 1 கிலோ ₹2,09,000 விற்பனை. சபரிமலையில் மண்டல பூஜை தரிசனத்திற்கான முன்பதிவு ஆன்லைனில் தொடங்கியது.
மண்டல பூஜை நாளில் 40,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. இண்டிகோ சிஇஓ பீட்டர் எல்ஃபர்ட்ஸ்க்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்மன். ரத்தான விமானங்கள் பயணிகளுக்கு தரப்பட்ட ரீஃபண்ட் உள்ளிட்ட விவரங்களுடன் 12ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் டிஜிட்டல் அறிவியல் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் முரண்பாடு. கேரளாவில் அரசு ஆளுநரிடையே முடிவு எட்டப்படாத நிலையில் துணைவேந்தரை நியமிக்க உச்சநீதிமன்றம் முடிவு. இந்தியா அமெரிக்கா இடையே உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடி டிரம்புடன் ஆலோசனை. உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பிற்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி பதிவு. மரக்கோவன் ஃபெஸ் நகரில் 2-4 தள கட்டடங்கள் இடிந்து விழுந்தது. கோர விபத்தில் 19 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. வங்கதேசத்தில் 2026 பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து இந்தியாவிற்கு தப்பி வந்த நிலையில் நடக்கும் முதல் பொதுத் தேர்தல். சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான படையப்பா திரைப்படம் 12ஆம் தேதி ரீ-ரிலீஸ். 75வது பிறந்தநாளை கொண்டாடும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு கொடுத்த பர்த்டே ட்ரீட்.